ஒரு கிராமத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் வாழ்ந்து வந்தனர். அவங்களோட அப்பா இறந்த பின்பு அவரோட சொத்து ஒரு மாடும் ஒரு எலுமிச்சை மரமும் இருந்தது. அந்த மாட்டையும் மரத்தையும் 2 பேரும் எப்படி பங்கு போடுவதுன்னு தெரியாம கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மாட்டின் முன்பகுதி அண்ணனுக்கும் மாட்டின் பின்பகுதி தம்பிக்கும்னு முடிவாயிருச்சு. அதே மாதிரி மரத்தின் அடிப்பகுதி அண்ணன் எடுத்துக்கிட்டான், தம்பி மரத்தின் மேல் பகுதியை வைச்சுக்கிட்டான். அந்த மாட்டுக்கு நல்லா புல்லு தண்ணீர் எல்லாம் கொடுத்து நல்லா மாட்டை வளர்த்தான் அண்ணன். மாடு நல்லா சாப்பிட்டு நிறைய பால் கொடுத்தது. பால் எல்லாம் வித்த தம்பிக்கு செம காசு. அப்ப ஒரு நாள், தம்பி, பால் வித்த பணத்தில பாதி நீ எனக்கு தரணும். அதெப்படின்னே, மாட்டோட பின்பகுதி எனக்குதான் சொந்தம். அதனால பால் வித்த பணம் எல்லாம் எனக்குதான். சரி, மரத்தில இருந்த பழம் வித்த பணத்திலேயாவது பாதி கொடு. நான் தான மரத்துக்கு தண்ணீர் ஊத்தி உரமெல்லாம் வைக்கிறேன். அதெப்படி? மரத்தின் கீழ்ப்பகுதிதான் உனக்கு, மேல் பகுதி எனக்கு. பழம் மேலதான் இருக்கு, அதனால பழம் வித்த பணம் எல்லாம் எனக்குதான். நாட்கள் கழிந்தது. மாடு பால் கறக்கும் போது ஓடிப்போய்விடும். அண்ணே, நீங்க ஏன் பால் கறக்கும் போது மாட்டோட காதை பிடித்து திருகுறேங்க? மாடு ஓடி போயிருதுன்னு பால் கறக்கிறவர் சொல்லுறார். ஆமாண்டா தம்பி, மாட்டின் முன்பகுதி என்னோடது. நான் என்ன வேணுமுனாலும் செய்வேன். 2 நாட்கள் கழித்து, அண்ணே, மரத்துக்கு அடியிலே என்ன பண்ணுறேங்க? மரத்தோட அடிப்பகுதி என்னோடது, அதனால மரத்தோட வேரை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டலாமுன்னு நினைக்கிறேன். தன் தவட்டை உணர்ந்தான் தம்பி. அண்ணே, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே பால் வித்த பணத்தில பாதியும் பழம் வித்த பணத்தில பாதியும் உங்களுக்கு தந்துடுறேன். கதை சொல்லும் செய்தி: இருப்பதை பகிர்ந்து வாழும் வாழ்க்கை சிறப்பானது.